சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபெலிக்ஸ்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கரூர் அந்த கூட்ட நெரிசலில் பலியான 41 பேர், அந்த விஷயம் மீண்டும் பேசு பொருளாக அமைந்திருக்கு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு கூட்டத்தில் பேசும்போது கரூர் கணக்க நாங்க தீர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. முதலமைச்சர் விஜயும் கூட 10ஆம் தேதி கரூருக்கு போக இருக்கிறாரு. அந்த குடும்பங்களை சந்திக்க இருக்கிறாரு. இப்ப நேற்று அந்த குடும்பத்தில் அந்த 41 குடும்பத்தினருக்கும் குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல திமுகவும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. வழக்கு சிபிஐயில் இருக்கு. இப்ப ஆதவ் அர்ஜுனா காவல்துறையை வைத்து அந்த கொலையை திமுக செய்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்களுடைய தரப்பையும் கேட்கணும், எங்களையும் அதுல அந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? கரூர் வழக்கை பொறுத்தவரையில ஒரே ஒரு எஃப்ஐஆர் தாங்க இருக்கு. அதாவது கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர். சம்பவம் நடந்த செப்டம்பர் 27க்கு பிறகு உடனடியாக போட்ட எஃப்ஐஆர். பொதுவாக இந்த மாதிரி கவுண்டர் கிளைம்ஸ் இருக்கும்போது எதிர்த்தரப்பு ஒரு எஃப்ஐஆர் போடும். அது கவுண்டர் எஃப்ஐஆர்னே பேரு. அது ஒரு கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல அது முக்கியமானதும் கூட. ஆனா அப்படி போடலை. அதாவது தாவேகா தரப்பு அப்படியான எஃப்ஐஆர் போடலை. இப்போ இந்த எஃப்ஐஆர்ல கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல இருந்த 2 பேர். மூணாவது தாவேகாவோட உள்ளூர் அமைப்பாளர். அவரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆதவ் அர்ஜுனையும் பண்ணல, மதியழகனை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பிணையில வந்துட்டாரு. அதுக்கிடையில புஷியானந்த் அவர்களும் இப்போது அமைச்சர், ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இப்போது அமைச்சர். இந்த 2 பேரும் முன்ஜாமீன் கோரி கோர்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மதுரை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு அவங்களோட முன்ஜாமீன் பெட்டிஷனை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில 2 சிட்டிங் ஆபீசர்ஸோட சேர்ந்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சிபிஐ விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டு சிபிஐ பல கட்டமா விசாரிச்சுட்டு இருக்கு. இன்னமும் விசாரிச்சுட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை முடிஞ்ச பிறகு சிபிஐ கோர்ட்ல வழக்கு போடணும். இன்றைய தேதிக்கு அது கரூர் கோர்ட்லயும் வழக்கு இல்லை. அது அப்பவுமே திருச்சி கோர்ட்டுக்கு மாறிடுச்சு. ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறதுனால. இப்படி பலதரப்பட்ட சட்ட சிக்கல்கள் நிறைந்த ஒரு விஷயம். இப்போ ஜன நெரிசல் மரணங்களுக்கு யார் காரணம்? இது பெருங்கேள்வி. நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவு. கவனக்குறைவுனா 1 கூட்டத்துக்கு போன மக்கள், 2வது கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள், 3வது கூட்டத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை. நெக்லிஜென்ஸ் டெத்துங்கிறது இப்படி தாங்க வரும். அது நீங்க இது கோயில் திருவிழா நெக்லிஜென்ஸ் டெத்து எத்தனையோ நான் பார்த்துருக்கிறேன். நானே வழக்கறிஞராகவும் வாதாடி இருக்கிறேன். இந்த 3 தாண்டி சதி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. அதாவது அமைச்சர் இப்ப பேசுற எங்களுக்கு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு, போலீஸ்காரங்களை வச்சு ஜன நெரிசல் ஏற்படுத்தி மரணம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா கிரிமினல் சதி வந்துடும். கிரிமினல் சதியோட பிரச்சனை என்னன்னா, சதிக்கான கால அவகாசம் அதுல இல்லை. அதாவது அவங்க முதல்ல கேட்ட இடம் வேற, தாவேகா முதல்ல கேட்ட இடம் வேற. அதுக்கு பிறகு கரூர் அவங்க செலக்ட் பண்ணாங்க. என்னன்னா, கரூர்ல அதுக்கு முன்பாக ஒரு திமுக பெரிய அளவுக்கு ஒரு மாநாடு நடத்தி இருந்தது. ஸோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு அவங்க கரூரை கேட்டாங்க. கரூர் தரப்பட்டது. கரூரை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனா அவங்க கரூர் தந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில மொத்தத்துல இருக்கிற கேப்புங்கிறது 24 ஹவர்ஸுக்கு கீழே தான் வருது. இதுக்கிடையில ஒரு மில்லுல வெளியூர் ஆட்கள் தங்கியிருந்தாங்க. இப்படி நிறைய கான்ஸ்பிரசி தியரி வந்துச்சு. ஆனா எல்லாமே சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டதுங்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ஒரு நபர் கமிஷன், அந்த கமிஷனும் இப்ப இல்லை. கோர்ட் உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், அவங்களும் இல்லை. ஸோ மேட்டர் பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சிபிஐ. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ நெக்லிஜென்ஸ் பார்ட், போலீஸ் பேர்ல கவனக்குறைவு இருந்தது, அது தனி பார்ட்டுங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்னன்னா, இவங்க ஒரு எஸ்டிமேட் சொல்லியிருப்பாங்க, 10,000 பேர் வருவாங்க, 5,000 பேர் வருவாங்கன்னு. எல்லா ஆர்கனைசரும் சொல்றதுதான். ஆனா 5,000 பேர் வர்ற இடத்துல 50,000 பேர் கூடிட்டாங்க. இப்போ 5,000 பக்தர்கள் கூடுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கோயில்ல ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். 50,000 பேர் வந்துட்டாங்க. அது கோயில் இடம் பத்தலை,
ஜன நெரிசல் ஏற்படுறது, அசம்பாவிதம் ஏற்படுறது அப்படின்னா ஆர்கனைசர் தான் பொறுப்பு. என்ன காரணம் அப்படின்னா 50,000 பேருக்கு நம்ம மென்பவர் அரேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அதாவது காவல்துறைக்கு நம்ம ஒரு கடிதம் கொடுக்குறோம், அவங்க வந்து 10,000 பேர் வருவாங்க எங்க கூட்டத்துக்குன்னு சொல்றோம், 50,000 பேர் வந்துடுறாங்கன்னா அந்த 50,000 பேர் வராம பாத்துக்க வேண்டியது ஆர்கனைசரோட வேலை தான். ஏன்னா 10,000 பேருக்கு தான் காவல்துறை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து நீங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் இல்ல பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் ஆளை கொண்டு வர்றதுக்கு இம்பாசிபிளுங்க, அது நடக்கவே நடக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்ஓபி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு பிறகு நடந்த கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா கூட்டம் எல்லாத்துலயும் கியூஆர் கோடு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கியூஆர் கோடு மூலமா இத்தனை பேருக்கு தான் அனுமதி அப்படின்னு. அது ஒரு வகையில சிறப்பு தான். ஏன்னா 5,000 பேர்னா 5,000 பேர் வருவாங்க, இல்ல கொஞ்சம் பேர் கூட வரலாம். முழுக்க முழுக்க கண்ட்ரோலே இல்லாத ஒரு கிரௌடு. அப்புறம் அந்த கிரௌடுக்கு காலதாமதமாக வந்தது. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம். காவல்துறை வந்து சில அட்வைஸ் கொடுத்தாங்க. அதாவது இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவர் இந்த இடத்துக்கு வர வேண்டாங்க, ரொம்ப கூட்டமா இருக்கு, முந்தையே முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கேட்கல. இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்னு பிரேத பரிசோதனை நடந்தது, அது உடற்கூறாய்வு நடந்ததுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து சிபிஐ மேட்டர்ல வந்துருச்சு. இப்போ வந்து சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு நடத்தி தண்டனை பெற்று தரணும். அது வந்து சிபிஐயோட வேலை. அப்பதான் ஜஸ்டிஸ் கிடைக்குங்க, முழு நீதி அப்பதான் கிடைக்கும். அப்போ வழக்கு நடத்தும் போது ஒண்ணு குற்றப்பத்திரிகை, இனிமேல் ஃப்ரெஷ் அரெஸ்ட் அதில் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா பழைய எஃப்ஐஆர் என்னவோ அதே எஃப்ஐஆர் தான் சிபிஐயும் கன்டினியூ பண்ணுது. ஸோ அந்த எஃப்ஐஆர்ல 3 பேர் தான். 3 பேர்ல ஒருத்தர் ஆதவ் அர்ஜுன், ஒருத்தர் புஷி ஆனந்த், ஒருத்தர் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி பெயிலில் இருக்காரு. ஸோ நியூ அரெஸ்ட்டுக்கு பாசிபிலிட்டி இல்லை. சார்ஜ் ஷீட்ல ஒரு 10 பேர் மேல கூட குற்றம் சாட்டலாம் நீங்க. ஆனா வழக்கு நடத்தணும். வழக்கு நடத்தும் போது சாட்சியமும் சான்றாவணமும் வரும்ல. அப்போ முக்கிய சாட்சி யாரா இருப்பாங்க? சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க, சம்பவத்தால பாதிக்கப்பட்டவங்க, உங்களுக்கு எப்படி தகவல் கிடைச்சது, நீங்க எப்படி போனீங்க, எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனீங்க, இவ்வளவு கேள்வி டிஃபென்ஸ் லாயரா நான் கேட்பேன். நான் வந்து அந்த சைடு டிஃபென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, நான் குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட் நான் அரைவ் பண்ணுவோம் இல்லையா? 4 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும், எப்படி வீட்டை விட்டு கிளம்புனீங்க, இல்ல விஜய் வந்து 3 மணிக்கே வந்துருவான்னு சொன்னாங்க. நான் உதாரணத்துக்காக சொல்றேன், 3 மணிக்கே வந்துருவான்னு சொன்னாங்க, நாங்க வீட்டை விட்டு 3 மணிக்கு கிளம்பணும், 4 மணிக்கு இடத்துக்கு போனோம், அவரை 7 மணிக்கு தான் வந்தாரு. இப்படி ஏதோ ஒண்ணு ஒரு சாட்சி சொல்லுவான். அந்த சாட்சி சம்பவத்துல பாதிக்கப்பட்டவன், குடும்பத்தை இழந்தவன், இல்ல ஏதோ ஒரு வகையில அவன் குடும்ப உறுப்பினரை இழந்தவர்கள். அவர்களை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக குறுக்கு விசாரணை நம்ம பண்ணணும். ஆனா அரசு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வரமாட்டாங்கிறது ஒரு பச்சை புள்ளி கூட தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல சாட்சி சரியா சொல்ல மாட்டாங்க, இல்ல பிறல் சாட்சியா மாறிடுவாங்க. ஏற்கனவே வந்து 20 லட்சம் ரூபாய் டிவிகே சார்பா கொடுத்திருக்காங்க கட்சி நிதி. அரசாங்கம் வந்து ஒரு இழப்பீடு கொடுத்திருக்கு, அது 10 லட்சம் ரூபாய். தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த இழப்பீடு 30 லட்சம் ரூபாய். பிஜேபி ஒரு 2 லட்சம்னு நினைக்கிறேன், 32. வேற சின்ன சின்ன கட்சிகள் அமைப்பெல்லாம் சேர்த்து ஒரு 35 lakhs வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு காங்கிரஸ் கூட கொடுத்தாங்க. ஸோ என் நினைவு கேட்டியவர்கள் 35 லட்சத்துல இருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கு. ஜன நெரிசல் ஏற்படுவது மக்கள் மேலேயும் அந்த தப்பு இருக்குங்க. அவங்களா போய் அங்க வந்து கூட்டினது, அவ்வளவு பெரிய நெரிசலா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அங்கேயே இருந்தது, இதெல்லாம் மக்கள் பேர்லயும் தப்பு இருக்கு. அப்போ அஜாக்கிரதையினால விளைந்த மரணத்துக்கு அரசு வேலை, அதுவும் வழக்கு இன்னமும் முடியல என்பது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அதாவது திமுக தரப்புல சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்க மனுவில் அவங்க வந்து அப்படி சொல்லலை. என்ன காரணம்னா அது கட்சி அரசியல் வரும்போது மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க விடாம தடுத்துட்டாங்கிற ஒரு ஆன்டி பாலிடிக்ஸ் அதுல வந்துடும் அவங்களுக்கு. அதனால அதை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் அப்படின்னு போட்டு நான் சொல்றேன் இவ்வளவு பாயிண்ட் அதுலயும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தத்துல கரூர் சம்பவத்தை திருப்பி இன்னொரு வாட்டி இனாக்ட் பண்ணி அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுவதற்கு நடப்பு அரசு முயற்சிக்கிறது, தாவேக அரசு முயற்சிக்கிறது, அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இப்ப இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசும்போது அவரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அப்ப அவர் அமைச்சரா இருந்தாரு. அப்ப அவர் அப்படியே உடனடியா எப்படி போனாரு, அவரு மேல சந்தேகம் இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது. இப்ப இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவரு கிட்ட வந்து குதிரை பேரம் நடத்தினாங்க, 180 கோடி வரைக்கும் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல இதுக்கும் திரு செந்தில் பாலாஜி அவருக்கும் கூட சம்பந்தம் இருக்கு,
செந்தில் பாலாஜி தலைமறைவா இருக்காரு அப்படின்லாம் செய்திகள் வருது. இந்த கரூர் சம்பவத்துக்கும் கணக்கை தீர்ப்போம்னு சொல்றதுக்கும் செந்தில் பாலாஜி வந்து தலைமறைவா இருக்காரு அப்படின்னு செய்தி வர்றதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இன்னைக்கு ஜூனியர் உடன்ல ஒரு செய்தி பண்ணியிருக்காங்க. நான் கரூர் போகும்போது செந்தில் பாலாஜி உள்ள இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் விருப்பப்பட்டாரு, அதனாலதான் இது நடந்ததுன்னு இன்னைக்கு தான் பத்திரிகையில செய்தி பண்ணியிருக்காங்க. இப்போ கரூர் சம்பவம் ஆட்சி கவிழ்க்க முயற்சி, செந்தில் பாலாஜி அதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணாரு. இதை லிங்க் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அப்போ செந்தில் பாலாஜி அந்த நேரத்தில் கரூர்ல இருக்கிறாரு. கரூர் நேட்டிவ் அவர் சம்பவம் நடந்த பிறகு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாரு. அதில் பெரிய தவறு இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லைங்க. அதனால மட்டுமே சதி அப்படின்னா, செந்தில் பாலாஜியை விசாரிக்கும் போது முதல்ல வந்து திரு விஜய் அவர்களை விசாரிச்சாங்க, தொடர்ந்து பல நாட்கள் விசாரிச்சாங்க. செந்தில் பாலாஜி விசாரணைங்கிறது நமக்கே தெரியும், ரொம்ப குயிக்காக முடிஞ்சதுதான். மீண்டும் கூட விசாரிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் தவறு இல்லை. சிபிஐ சார்ஜ் ஷீட் போடுற காலகட்டமே தாண்டிட்டே வருதுங்க. கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல சார்ஜ் ஷீட் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ள போடணுங்கிறது ரொம்ப முக்கியம். டிலே இன் ஃபைலிங் சார்ஜ் ஷீட்டே ஒரு பெரிய கொஸ்டின். என்ன காரணம்னா, ரொம்ப காலம் கடந்துருச்சு. இப்போ இந்த செப்டம்பர் வந்தா 1 வருஷம் ஆயிருங்க. அப்ப நீங்க சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணைக்கு கொண்டு வரும்போது நிறைய வந்து மக்களே கூட மறந்துடுவாங்க, பாதிக்கப்பட்டவங்களே கூட மறந்துடுவாங்க. அந்த கால தாமதம் ஏங்கிறத வேற சொல்ல வேண்டியது வரும் கோர்ட்ல. எதனால அந்த காலதாமதம்? ஏன்னா விசாரணை வேகமா தொடங்கிட்டாங்க. இப்போ விசாரணை தொடங்கினதுல இருந்து ஒரு 60 நாளைக்குள்ள 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும். 41 குடும்பத்துக்கும் முழு நியாயம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, சம்பவத்துக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் போது தான் கிடைக்கும். லாங்கா டிலே பண்ணீங்கன்னா தண்டனை கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்போ செந்தில் பாலாஜி மீதான எம்எல்ஏவோட குற்றச்சாட்டு, இதையும் இந்த கரூர் மேட்டரையும், முதலமைச்சர் கரூருக்கு போறதையும், அமைச்சர் ஆதவ அர்ஜுன் ஒரு கரூர்ல தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குங்கிறதும் கண்டிப்பா நம்ம முடிச்சு போட்டு தான் பார்க்கணும், வேற வழி கிடையாது. அப்ப அமைச்சர் வந்து அப்படி பேசலாமான்னா நிச்சயமா பேசக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, அமைச்சர் பேர்ல வந்து அதுல எஃப்ஐஆர் இருக்கு. அவரு கண்டிப்பா அவர் விசாரிக்கப்பட வேண்டிய கோர்ட்ல வந்து அவர் பேர்ல அவர் விசாரிக்க அவரு கூண்டுல ஏறித்தாங்க ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டு அது கோர்ட்ல மேட்டர் ஆச்சான்னா அப்படியும் போடல இவங்க. சரி, அவுட் அண்ட் அவுட் நார்மலா ஒரு டிஃபென்ஸ் லாயர் என்ன செய்வாங்களோ அதை எதையுமே செய்யல. திமுகவோட லீகல் விங்கு அதிமுகவுக்கே டஃப் சேலஞ்ச் கொடுக்குங்க, எப்போதுமே அப்படிதான். தாவேகாவோட லீகல் விங்கு திமுக லீகல் விங்குக்கு அவங்க சரியான போட்டியே இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அது நார்மலா வழக்க திசை திருப்பது கூட செய்வாங்க. இதை டிஃபென்ஸ் லாயரோட பொறுப்பு தானங்க அது. சரி, ஒரு கொலை நடந்துருச்சுங்க, பாடி இருக்கு, கொலையே நடக்கல அப்படின்னு டிஃபென்ஸ் வாதாடுது. அப்ப பாடி எங்க இருந்து வந்துச்சு? அது வந்து டிஃபென்ஸ் லாயரோட கடமை. நம்ம எந்த கட்சிக்காரன்ட்ட பீஸ் வாங்குறோமோ அந்த கட்சிக்காரனுக்கு தான் உண்மையா இருப்பாங்க, அந்த கட்சிக்காரன் தான் இருக்கணுங்க. அட்வொகேட்ஸ் ஆக்டே தான் சொல்லுது. ஆனா அப்ப நார்மலா செய்ய வேண்டிய, தாவேக்காவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நார்மலா செய்ய வேண்டிய எதையுமே செய்யல, கரூர் சம்பவத்துல செய்யல. விஜய் அவர்களும் அதுக்கு பிறகு 2 மாசம் சைலண்ட் ஆயிட்டாரு. எல்லா கட்சிக்காரங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆதவ அர்ஜுன், புஷ்யானந்த் இவங்களெல்லாம் அன்ட்ரேசபிள் ஆயிட்டாங்க. கட்சி அமைப்பே வந்து கரூர்ல வந்து டோட்டலா அவுட் ஆயிடுச்சு. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தாங்க. இப்ப திடீர்னு மீண்டும் வந்து கரூர்ல தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குன்னு இப்போ அமைச்சரா இருக்கும்போது அவர் பொறுப்புல இருந்துட்டு அப்படி பேசும்போது அது வந்து நீதியை வளைக்கிற முயற்சியாகத்தான் நீதிமன்றங்கள் பார்க்கும். நிச்சயமா சுப்ரீம் கோர்ட் அப்படிதான் பார்க்கும். அரசு வேலை கொடுப்பதும் அப்படியான முயற்சியாகத்தான் பார்க்கப்படும். இதுல செந்தில் பாலாஜி வந்து பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து செய்தி கசிவிடப்படுகிற செய்தியா தான் இருக்கு. நீங்க அந்த எஃப்ஐஆர் படிச்சு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, இந்த எம்எல்ஏவோட வரலாறு எல்லாம் பார்த்தா அவர் ஏற்கனவே அதிமுக தான் இருந்திருக்காரு. அதிமுக டிக்கெட்டும் கேட்டிருக்காரு, அவருக்கு கிடைக்கல. தாவேகால அவர் அப்ப ஜாயின் பண்ணல. தாவேகா சார்பா வேற ஒரு கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க, அது பற்றிய விவரங்கள் எல்லாம் இன்னைக்கும் நெட்ல இருக்கு. அப்புறம் எப்படியோ அந்த கேண்டிடேட் மாறிட்டாரு. மாறி இப்போ இந்த கேண்டிடேட் வர்றாரு, இவர் வந்து வெற்றி பெற்றாரு, தாவேகா கேண்டிடேட் வெற்றி பெற்றாரு. அப்ப இவர் வந்து இவரோட கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இதை எடுத்துக்கிட்டு இது ஓகே உண்மையாவே நடந்ததுன்னு நம்ம எடுத்துட்டு பார்ப்போம். உண்மையாவே நடந்திருந்ததுன்னா டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது அவங்க சொல்ற கணக்குல அது கிட்டத்தட்ட 150-200 கோடி ரூபா வருது. அது போக ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா பல போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் வருது. அப்புறம்
இவ்வளவு பெரிய அமௌண்ட் கைமாறி இவ்வளவு பெரிய கிரிமினல் சதி வரும்போது எப்படி வந்து ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி அதை விசாரிக்க முடியும்? அவங்களுக்கு எங்க அதுக்கான அமைப்பு இருக்கு? விசாரிக்க வேண்டியது யாரா இருக்கும்? ஒண்ணு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சா இருக்கும், இல்ல சிபிசிஐடியா இருக்கும். அவங்க தானே விசாரிக்க முடியும். அப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், முதலமைச்சர் கரூர் போறதுக்குள்ள அவரை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. அது அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஜூனியர் உடல்ல வந்திருக்க செய்தி கூட அதைத்தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. இது வந்து தாவேகாவுக்கு நல்லதா கெட்டதான்னு நான் அப்படிதான் யோசிச்சு பார்த்தேங்க. அரசுக்கு ஆபத்து எதுவுமே கிடையாதுங்க. அவங்க கையில 107 எம்எல்ஏ இருக்காங்க, 5 பேர் காங்கிரஸ், 112 எம்எல்ஏ இருக்காங்க குறைஞ்சபட்சம். முஸ்லீம் லீக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே போய் சேர்ந்தாச்சு. அதையும் சேர்த்தீங்கன்னா 113 பேர் இருக்காங்க. 113 பேருக்கு இன்னொரு 113 பேரை திரட்டக்கூடிய சக்தியில வந்து திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. மற்றவங்க அவங்களோட சேருவாங்களான்னா நிச்சயமா சேர மாட்டாங்க. விசிகாவில் ஒருத்தர் அமைச்சராக ஆயிட்டாரு. அந்த 2 எம்எல்ஏயும் திமுக கூட்டணிக்கு வரப்போறது இல்லை. அது போக பாமக எம்எல்ஏக்கள் 4 பேர் இருக்காங்க. அவங்க கூட வந்து அரசை எதிர்த்தெல்லாம் ஓட்டு போடல. பிஜேபி எம்எல்ஏ அரசை எதிர்த்து ஓட்டு போடலையே. ஆனா இவங்க தொடர்ந்து இவங்களா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றாங்க. ஏன்னு உண்மையிலே புரியல. அமைதியா அரசு போயிட்டு இருக்குங்க. அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்களோ அந்த ப்ராமிஸ் எல்லாம் கீப் அப் பண்ணி பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது அவங்களோட வேலை. பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பதிலாக மற்ற கட்சியில இருந்து ஆளை கொண்டு வராங்க. ஆளை கொண்டு வரும்போது பார்த்தா அது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஊழல் பெருச்சாளிகளா இருக்காங்க. சொந்த கட்சிக்காரன் அந்த ஊர்ல இருக்க சொந்த கட்சிக்காரெல்லாம் அப்செட் ஆயிருக்கான். தாவேக்காரங்க வந்துங்க ரொம்ப டோட்டலி இதுல அப்செட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நியூ ஃபோர்ஸா வராங்க. நமக்கு அரசியல்ல பெரிய எதிர்காலம் இருக்கு. நம்ம நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், மேயர் ஆகலாம், இல்ல வந்து பஞ்சாயத்து யூனியன் பெரிய பதவியில உட்காரலாம். ஏதோ ஒரு கணக்கு இருக்கும்லங்க. எதுக்குங்க சும்மா அரசியலுக்கு வராங்க? அதுக்கும் இடைஞ்சல். அப்ப இது என்ன மாதிரியான அரசியல் அந்த கேம் ஆடுறாங்க? கேமோட நுணுக்கங்கள் இவங்களுக்கு தெரியுதா? இது எல்லாமே எனக்கு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நான் பார்த்து அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு நிலைமை வந்தது இல்ல. இப்ப இந்த பிஜேபி பயன்படுத்திட்டு ஆடுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்னர்கிட்ட கொண்டு போய் நயனார் நாகேந்திரன் மனு கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு அவரு அமைச்சர் விஸ்வநாதனை வந்து நீங்க பதவி விட்டு எடுக்கணும். ஒண்ணு அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி அதுல 2 பேர் கலந்துக்கிறாங்க. 2 பேருமே பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். அவங்க எப்படி அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம்? நீங்க கேள்வி கேளுங்க. ஏன்னா கவர்னர் வந்து ஆட்சி தலைவருங்கிற முறையில அந்த கேள்வி கேட்கிற உரிமை அவருக்கு வந்துருது. அதே நேரத்துல கவர்னர் வந்து ஆய்வுக்கு போனதாக சொல்லி தாவேகா மந்திரிகள் தான் அவரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற பிஆர் செக்ஷன் வந்து ஆளுநர் வந்து ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷனுக்கு வந்தாருங்க. வந்துட்டு வந்து சர்க்கியூட் ஹவுஸ்ல தங்கி இருந்தாரு. மரியாதை நிமித்தமா அது எப்போதும் போய் பாக்குறதாங்க. சென்னாரெட்டி அவர்கள் மதுரைக்கு போகும்போது நாங்க கூட போவோம். நான் மதுரை யூனிவர்சிட்டி அவர் சார்பான சிண்டிகேட் மெம்பர். ஏர்போர்ட்ல வரவேற்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு அவர் சர்க்கியூட் ஹவுஸ்க்கு கொண்டு வந்தோம்னா மதுரை கலெக்டர் பார்க்க வருவாரு. அவர் பூச்சென்று கொடுத்துரு. அது வந்து ஆளுநருங்கிற ஒரு ஆட்சியில அவருக்கு ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆகிறதுனால மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்ப்பாங்க. அது மரபு புரோட்டோகாலாவும் இருக்கும். அது ஆய்வு கிடையாது. முதல்ல இவங்க சொன்னப்ப ஆய்வுன்னே நம்ம எல்லா மீடியா எல்லாரும் அப்படித்தான் செய்தி போட்டாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது ஆய்வே இல்லைங்க. ஆளுநர் வந்து சர்க்கியூட் ஹவுஸ்ல தங்கியிருக்காரு. அவரை பார்க்க போனது போற வழியில வந்து அவர் வைகை ஆற்று நிலைமையை பார்த்துட்டு அவர் அந்த பிரைவேட் காலேஜ் ஃபங்க்ஷன் அதுல வந்து வைகை ஆறு இப்படி இருக்கு, அது தூர் வரணும், அது செய்யலைன்னா ஆளுநர் மாளிகையே களத்துல இறங்கும்னு சொன்னாரு. இதுதாங்க நடந்ததுன்றாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஆட்சியோட தலைமைக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்குங்க. கரூர் சம்பவமும் அதே மாதிரியான கேப் தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது முதலமைச்சர் வந்து இப்போ நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா 9ஆம் தேதி இரவு அங்க போயிட்டு எல்லாரோட வீடுகளுக்கும் போய், ஏன்னா அங்க இருக்கிற சில நண்பர்கள் சொன்னாங்க இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் வந்து இப்போ காவல்துறையில இருந்து போய் யாரு என்ன ஏதுன்னு கேட்டு முதலமைச்சர் வருகைக்கு அவங்கள தயார்படுத்தியிருக்காங்க. புரோட்டோகால் முதலமைச்சர் ஒரு இண்டிவிஜுவலோட வீட்டுக்கு போகும்போது வருகைக்கு முன்னாடி தயார்படுத்துவாங்க. அப்படி 9th நைட்டு தாங்க சொல்லியிருக்காங்க. 10th கூட்டம் இதை பத்தி இது வரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை. ஃபிளைட் ஷெட்யூல் பார்த்தோம் அப்படின்னா 9th போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு 9th திரும்புறாரு அவரு. மாத்தலாம். இனிமே இன்னைக்கு தேதி இன்னும் இருக்குங்க, நான் 5-6 நாள் இருக்கு, மாத்தலாம். ஆனா இன்றைய தேதிக்கு இதுதான் நிலவரம். அப்போ இதெல்லாம் ஏன் வந்து இவ்வளவு பெரிய கன்ஃபியூசிங் செட்டப்புக்குள்ள போறாங்க? இதனால என்ன பயன்? ஜனங்களுக்கு என்ன பயன்?
இந்த திமுக பொறுத்த வரைக்குங்க அவங்க இந்த அரசியல் சர்ச்சை மூலமா அவங்களுக்கு வந்து உற்சாகமா தானே இருக்கும். அனிதாவை கைது பண்றாங்க. நான் நேத்தே சொன்னேன், எங்க டிஃபமேஷன் லால வந்து கிரிமினல் டிஃபமேஷன் நீங்க போனீங்கன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். பிரைவேட் கம்ப்ளைண்ட்னா விஜய் கொடுக்கணுங்க, அனிதா பேர்ல முதலமைச்சர் கொடுக்கணும். 2 பேரும் போகணும் கோர்ட்டுக்கு. இல்லைன்னா இப்ப நாங்க பத்திரிகையாளராக இருக்கும்போது எங்க பேர்ல நான் 184 அவதூறு வழக்கு சந்திச்சிருக்கேங்க என்னோட என்டையர் லைஃப்லயும். ஜீவோ போடுவாங்க. ஜீவோ போட்டு பத்திரிகையில இந்த இடத்துல இப்படி எழுதியிருந்தீங்க, தப்பு எல்லாத்தையும் குறிப்பிட்டு நம்ம பேர்ல ஜீவோ போட்டு மாவட்ட தலைமை நீதிமன்றத்துல தான் கேஸ் நடக்கும். அதாவது செஷன்ஸ் கோர்ட், இங்க சென்னைனா பிஜே கோர்ட்னு சொல்லுவோம், பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட். அந்த கோர்ட்ல போய் நம்ம ஆஜராகி அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இந்த 2 ரூட்டை தவிர கிரிமினல் டிஃபர்மேஷனுக்கு வேற ரூட்டே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கலாம் எப்படின்னா, அவரோட பேச்சு மூலமா ஒரு பெரிய அமைதி இன்மையை உருவாக்க முயற்சி நடந்ததுன்னு. நீதிபதி அதை ஏத்துக்கல. நேத்தே வந்து இவ்வளவு பெரிய கலைபுரத்தோட நேத்து கைது பண்ணி நேத்து நைட்டு வந்து அப்படியே கோர்ட்லயே ஜாமீன் கொடுத்து விட்டாங்க. ரிமாண்ட் கோர்ட்லயே ஜாமீன் கொடுத்துட்டாங்க. என்ன பயன்? இப்ப அவரு வந்து என்கிட்ட குதிரை பேரம் நடத்தினாங்க, என்ன ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு ஒரு அதையும் நான் நம்பலைங்க. ஏன்னா அதையும் அவர் வந்து அவர்கிட்ட குதிரை பேரம் போலீஸ்காரங்க பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கதான் இளையராஜா வச்சிருக்க ரேட்டை பார்த்தா 35 கோடியில வருது. அப்ப அவருக்கே 35 கோடின்னா அப்ப ஃபெலிக்ஸுக்கு 50 கோடியில கொடுக்கணும். நானு அதை வந்து ஒரு தூத்துக்குடியில இருக்க ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், ஐயா வந்துருங்க ஐயா ஒரு 50 கோடி வாங்கிக்கீங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அதுவும் அரசியல் தான். திமுக எம்எல்ஏ அவரும் வந்து ஒரு அரசியல் செய்யறாரு. அது செய்தானே செய்வாங்க. அவங்க கைது பண்ணி போகும்போது என்ன வேணாலும் பேசுவாங்க. ஏன் அந்த வாய்ப்பு நீங்க தரீங்கன்னு கேட்குறேன். சரி, அவர் பேசின வீடியோ எல்லாரும் பார்த்ததுதான். அவதூறா பேசியிருந்தாவே நீங்க வச்சாலும் அதுக்கான வழிமுறை, சட்ட வழிமுறை இவ்வளவுதான். இல்ல தனிப்பட்ட முறையில் மான நஷ்ட வழக்கு போடலாம். 1 கோடி கொடுங்க, 10 கோடி கொடுங்கன்னு மான நஷ்ட வழக்கு போடலாம். இதை தாண்டின ரூட்டு கிடையாதுல்லங்க. சரி, இந்தியால எதுவா இருந்தாலும் எல்லாமே கோர்ட்டுக்கு போற மேட்டர் தானே. அப்ப நீதிமன்றம்னு ஒண்ணு போகும்போது எவ்வளவு நாள் நடக்கும்ல அந்த கேஸ். ஆளாளுக்கு வந்து சாட்சியம் சொல்லுவாங்கல்ல, ஆளாளுக்கு வந்து பத்திரிகையில எல்லாமே எழுதுவாங்கல்ல. என்ன இதுல என்ன லாபம் வரும்? ஆட்சிங்கிறது அப்படியே அமைதியா மக்களுக்கு நன்மை செய்யறதை நோக்கி தானங்க போகணும். அரசியல் செஞ்சு அரசியல் மூலமா எதிர்கட்சிக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரியான அந்த மாதிரி நான் ஆட்சி வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்க டிஎம்கேவோட லீகல் விங்க பத்தி பேசுனீங்க. இப்ப சிபிசிஐடி கிட்ட இருந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய வெற்றியாக தாவேகா தரப்புல கொண்டாடினாங்க, நீதி வெல்லும் அப்படின்னு. அது வந்து அந்த வழக்குல வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் தானே. சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற முடிவு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க. என்ன லீகல் விங் நீங்க வச்சிருந்தாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. லீகல் விங் எங்க ஆக்டிவா இருக்கும்னா ஸ்டேட்ல ஆக்டிவா இருக்குங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஆக்டிவா இருக்கும், இல்ல டாலிக்ஸ்ல ஆக்டிவா இருக்கும், ஹைகோர்ட்ல ஆக்டிவா இருக்கும், சென்னையில் இருக்க செஷன்ஸ் கோர்ட்டுகள் ஆக்டிவா இருக்கும். அவ்வளவுதான் ஒரு லீகல் விங்கோட மேக்சிமம் கெப்பாசிட்டி. அவ்வளவுதான். உச்சநீதிமன்றம் போகும்போதுங்க, உச்சநீதிமன்றத்துக்கு யாருமே டைரக்டா நம்ம வந்து அட்வொகேட்டா ஆஜராக முடியாதுங்க. அட்வொகேட் ரெக்கார்டுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அங்க வந்து ஒரு பதிவு பெற்ற வழக்கறிஞர் மூலமா நம்ம வந்து போடணும். அதுக்கு பிறகு நம்ம சீனியர் லாயர் வச்சு வாதாடணும். அந்த ப்ராசஸ் வேற, ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. மூத்த அரசியல் தலைவர், மதிமுக பொதுச் செயலாளர், மக்கள் இதை ஏத்துக்க தானே செய்யறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது எப்படி அவருக்கு தெரியும்? ராஜினாமா பண்றது மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தேர்தல் முடிவுல தான் தெரியும். இடைத்தேர்தல் முடிவுல தான் தெரியும். இடைத்தேர்தல் நடத்த வேண்டியது அது எல்லாமே அங்க இருக்கு, டெல்லியில இருக்கு. அவங்க வந்து வேணும்னா வேகமா நடத்துவாங்க, வேண்டாம்னா 1 வருஷம் கழிச்சு நடத்துவாங்க. இந்தியாவில் அதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ வந்து பிற மாநில இடைத்தேர்தல் வந்துருச்சு 3. மத்திய பிரதேசம், குஜராத்ல எல்லாம் இடைத்தேர்தல் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்சம் திருச்சி கிழக்குக்கு இடைத்தேர்தல் வைக்க வேண்டியதானே. அது வேக்கண்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இந்த பிரச்சனைக்கும் திருச்சி கிழக்குங்க சம்மந்தம் இல்லைங்களா? ஆமா, மரகதம் குமார்கள் உள்ளிட்ட 4 பேர் ராஜினாமாக்கும் விஜயபாஸ்கர்கள் ராஜினாமாக்கும் திருச்சி கிழக்குக்கு சம்மந்தம் இல்லைல்ல. இந்த 3 இடைத்தேர்தலோட திருச்சி கிழக்கு சேர்த்து நடத்த வேண்டியதானே 4. ஏன் நடத்தல? அதுதான் நம்ம தேர்தல் ஆணையம். அது நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. வேணா ஒரு வழக்கு போடலாம். திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில எந்த மேட்டரா இருந்தாலும் நீங்க கோர்ட்டுக்குள்ள போகத்தான் செய்யும். அதெல்லாம் நீங்க தவிர்க்கவே முடியாது. அதான் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். அரசியல் என்பது தலைமை, அரசியல் தலைமை,
அது வந்து ஒரு சமூக தலைமையாக, அரசியல் தலைமையாக உருவெடுக்கிற விஷயம். தலைமைக்கு கீழே இருக்கிற பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் அந்தந்த கட்சியோட தலைவர்கள், அதை தாண்டி ஊடகங்கள், பத்திரிகைகள், அதை தாண்டி நீதிமன்றம், நீதிமன்றத்தை ஒட்டிய வழக்கறிஞர் அணிகள், வழக்கறிஞர் பிரிவுகள், இப்படி வந்து பல கூறுகள் அதுல இயல்பா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் அரசியல் பண்ண முடியும். வெறுமனே முதலமைச்சர் விஜய் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறார்கள் வைகோ சொன்னா அது மட்டுமே வந்து ஜெயிக்க முடியாதுங்களா? அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் 234 தொகுதியில 200 தொகுதி ஜெயிச்சிருக்கணும்ல. 108 தானே ஜெயிச்சாங்க மொத்த நம்பர். அதுல 1 திருச்சி கிழக்கு. அப்ப எத்தனை மாவட்டங்கள்ல எதுவுமே இல்ல. இன்னொரு விஷயம் சார், இப்ப 2011 செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா வந்த பிறகு இந்த நில அபகரிப்பு வழக்குல திமுக தலைவர்கள் மேல உடனடியா நடவடிக்கை எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயங்கள அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லாம போச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த மாதிரியான ஒரு அதிரடி நடவடிக்கை விஜய் செய்யறாரு அப்படின்னு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? ரைட்டுங்க. அதுல என்ன லாபம்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். யாருக்காவது லாபம் இருக்கணும்ல, தாவேக்காவது லாபம் இருக்கணும்ல. அதாவது ஜெயலலிதா 2011 நில அபகரிப்பு முக்கியமா வந்து அவங்க மதுரை தான் அதுல சொன்னாங்க, அழகிரி பேரையே சொன்னாங்க. ஆனா அந்த நில அபகரிப்பு குற்றச்சாட்டு அவங்க வைக்கும்போது திமுகல இருந்து யாரையும் வந்து அதிமுகக்குள்ள சேர்க்கல இல்ல. இங்க என்ன பிரச்சனைன்னா, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஊழல் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க. 2017 இருந்தே மோசமா இருக்குன்னு சட்டமன்றத்திலே சொல்றீங்க. சட்டமன்றத்திலே நீங்க 2017ங்கிற டைம்லைன் சொல்லிடுச்சே தாவேக்கா. அப்ப 2017 இருந்து 2021 வரைக்கும் மந்திரியா இருந்த விஜயபாஸ்கர்களை உள்ள சேர்க்கிறீங்க. முரணாலாம் இருக்கு அது. இப்ப சி.வி. சண்முகத்தோட தாமதத்துக்கு என்ன சார் காரணம்? அவரு நான் இருக்கனா இல்லையான்னு எடப்பாடியை போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு அதாவதுங்க, அவரே ஓபன் அட்மிஷன் என்னன்னா, இது எனக்கு பாமக போட்ட பிச்சேன்ட்டாரு. பாமக இல்லாம உண்மையிலே மயிலத்துல அவர் ஜெயிச்சும் இருக்க முடியாது. இப்ப பாமக என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பெரியவரும் டாக்டர் அன்புமணியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பாமக வந்து இண்டிபெண்டா முடிவு எடுக்கும். அவங்க வேற ரூட்ல பயணம் போறாங்க. அன்புமணி இப்ப வந்து மேகதாது பிரச்சனைக்கு நடைபயணம், டோட்டலா அவர் வந்து பார்ட்டி பில்டிங்க்கு போயிட்டாரு. நல்லா தெரியுது அது. அப்ப அவங்க வந்து கண்ணை மூடிட்டு அதிமுகவுக்கும் ஆதரவு கொடுக்க போறது இல்ல, தாவேக்காவுக்கும் ஆதரவு கொடுக்க போறது இல்ல, திமுகவுக்கும் ஆதரவு கொடுக்க போறது இல்ல. சி.வி. சண்முகம் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி அதே டிக்கெட்ல மயிலத்துல நின்னா எப்படி ஜெயிப்பாரு? அவருக்கே தெரியும் அது. அதனாலதான் அவர் இன்னமும் தயங்குறாரு. விஜயபாஸ்கருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவர் விராலிமலையில வந்து அவருக்கான அந்த அவர் அப்படியான ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அதையும் தாண்டி மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கருக்கும் அவங்கவுங்க தொகுதி பேர்ல இருக்க நம்பிக்கை சிவிஎஸ்க்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.